இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, நம்பிக்கை என்ற விளக்கை ஏற்று, ஆம், சிதைந்து கொண்டு இருளடைந்து கொண்டிருக்க இதயத்தில் நம்பிக்கை என்ற விளக்கை ஏற்றி உமது அறிவிக்கண்களை திறந்து கொண்டு ஆண்டவரையே நம்பியிரு என்ற மேன்மையை வார்த்தை என்று சொல்லித்தர விளைகிறது. ஆம், நாம் எப்பொழுதுமே அதல பாதாளத்தின் இருளின் சூழ்ச்சியில் நம்மை மறைத்துக் கொண்டோம் என்றால் ஒளி அங்கே வருவதில்லை. வீறு கொண்டு துணிந்து நின்று ஒளியை ஏற்றி நம்பிக்கை என்ற ஒளியை வாழ்க்கையில் ஏற்றுகிற பொழுது இருள் அகலுகிறது என்ற மேன்மை வார்த்தை நமக்கு கற்பிக்க விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்த சிந்தைக்கலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒரு மெழுகுவர்த்தி தன் ஒளியிலிருந்து மற்ற மெழுகுவர்த்திக்கு ஒளியேற்றுவதால் எதையும் இழப்பதில்லை என்று ஜேம்ஸ் கெல்லர் என்பவர் தெளிவுபடுத்துகிறார். இதை எதற்காக சொல்லியிருக்கிறார் என்றால், தனக்கு இருக்கும் அறிவை, கல்வி சிந்தனையை, சிறந்த கருத்துக்களை அறியாமையில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு நபர் பகிர்ந்து கொள்வதால் அந்த அறிவு, அந்த சிந்தனை அவர் புத்தியிலிருந்து குறைந்து விடாது, அழிந்து விடாது. மாறாக அது இன்னும் ஆழமாகவே மறக்க முடியாத அளவுக்கு இருந்துவிடும். அதனால்தான் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப தனக்கு தெரிந்த அறிவை தன் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தால், கற்றுக் கொடுப்பதால் வல்லமையுடையவராய் வளர்ச்சி பெறுகிறார். ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யறனால அது மறக்கடிக்கப்படுவதில்லை, மழுங்கடிக்கப்படுவதில்லை, ஆணித்தரமான அறிவாற்றல் வளர்க்கப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒருவரிடம் இருக்கும் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் பொருந்தும். அதை மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதால் அந்த திறமை, ஆற்றல் இன்னும் வலுப்பெறுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் அறிஞர்கள், தொழில் ரீதியாக கை தேர்ந்தவர்கள், அனுபவசாலிகள், வல்லுநர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சாதாரண ஒண்ணுமே தெரியாம பயங்கரமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒண்ணும் தெரியாது முன்னாடி சொல்லுவாங்க சில பேர். ஆனா ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு மெக்கானிக் ஷெட்ல தினக்கூலியாக வேலை செய்ய ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கற்று தேர்ந்த ஒரு மனிதனை உண்மையில் அனுபவசாலி, திறமசாலி என்று சொல்லுவார். தேறி அளவில் படித்து விட்டு வருபவனுக்கும் அனுபவத்தில் கற்பவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதாவது உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென அவர் நினைப்பதும் எடுக்கப்படும். லூக்கா 8:18 என்ற இயேசுவின் ஞான வாக்கியத்தின் பொருள் இவ்வாறு புலப்படுகிறது. இருக்கின்ற ஒன்றை பயன்படுத்தவில்லை என்றால் அது பட்டு போய்விடும், துருப்பிடித்து விடும், மாய்ந்து விடும், காய்ந்து விடும், சாய்ந்து விடும், ஓய்ந்து விடும், ஏன் இல்லாமல் கூட போய்விடும். புனித மத்தேயு நற்செய்தியில் இடம்பெறும் தாளந்து உண்மை உணர்த்தும் பாடமும் இதுதான். ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டு மூன்றாவது ஊழியன் அதை பயன்படுத்தாமல் புதைத்து வைத்ததின் விளைவை எவ்வாறு சந்தித்தான் என்பதை நாம் அறிவோம். அவன் உண்டென்ன நினைத்ததும் அவனிடமிருந்து பறிக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி இயேசு கூறுகிறார், எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடி வைப்பதில்லை, கட்டிலின் மேல் வைப்பதில்லை, மாறாக உள்ளே வருபவருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத்தண்டின் மீதே வைக்கிறார் என்று லூக்கா 8:18-16 தெளிவுபடுத்துகிறார். இறைவன் நமக்கு கொடுத்த வளங்களை, வல்லமைகளை, வலுவுள்ள ஆற்றல்களை, திறமைகளை நாம் மூடி வைக்காமல் இன்னும் அதிகமாக வளர்ப்படுத்தி மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்பிக்கையின் ஒளி ஏற்ற வேண்டும். இந்த நம்பிக்கையின் ஒளி ஏற்றி வைக்கிற பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய உணர்வு நம்ம எழுப்பப்படுகிறது. அதை உணர்ந்து நம்பிக்கையின் விளக்கை ஏற்றுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, சிதைந்து கொண்டிருக்கிற உறவுகள் மத்தியிலும், சிதைந்து கொண்டிருக்கிற சிந்தனைகள் மத்தியிலும், சிதைந்து கொண்டிருக்கிற வாழ்கள் மத்தியிலும் நம்பிக்கை என்ற அறிவொளியை ஏற்றி ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. Praise the Lord.